ஹலோ எவ்ரிவன், டுடே பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே ஃப்ரீயாகவே 2000 ருபீஸ்லேருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலே கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். 10,000 ருபீஸ் கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ட்ரஸ்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இயர்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் வெரிஃபைட் தான். ஸோ அந்தளவுக்கு ட்ரஸ்டட். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அண்ட் எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்குங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மூலிமா நீங்கள் உடனே பார்த்துட்டு உடனே ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக ஜாயின் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோஸ் போடுவோம், அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்ஸ், அப்டேட்ஸு, நம்ம ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட்லாம் போடுவோம். அது ஒர்க் ஆகுதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா, நியூ ஏர்னிங் அப்ளிகேஷன் நியூவாக லான்ச் ஆச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். அண்ட் மைனிங் ஆப் அப்டேட்ஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் பண்ணுவோம். வித்ரா ப்ரூஃப் A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டெலகிராம் சேனல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ வந்து மதியம் 12 மணிக்கு வீடியோ போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா முன்னாடி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்திங்க அப்படின்னா சத்தோஷி ஆப் தான். சத்தோஷி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா சத்தோஷி ஆப்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி கேள்விப்படலை அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மைனிங் ஆப்னா சத்தோஷி ஆப்பு. ஸோ சத்தோஷி ஆப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா மைனிங் பண்ணுற ஆப்ஷன்லாம் விடுவாங்க. முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஈவெண்ட்லாம் போயிருக்கு. பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் காயின் சின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெஸ்ட் காயின் B அண்ட் டெஸ்ட் காயின் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மைனிங் பண்ணி வித்ட்ரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மைனிங் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காயினாக மைனிங் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நான் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா OEX சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வித்ட்ரால் வரல. ஆனால் வித்ட்ரால் வச்சு இன்னும் வித்ட்ரால் வரல. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து OG அதுமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சதோஷி மைனிங் ஆப்பில் நிறைய காயின் பார்த்திங்க அப்படின்னா மைனிங் பண்ணுற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்துட்டே தான் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த மைனிங் ஆப் இந்த சதோஷி மைனிங் ஆப் பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அண்ட் இந்த ஆட்ரப் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற இந்த சத்தோஷி மைனிங் ஆப்பில் கோலண்ட்ன்ற மைனிங் ஆப் தான் வந்து மைனிங் காயின் தான் வந்து மைனிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோலண்ட் காயின் தான் மைனிங் பண்ண போகிறோம். இப்போ இந்த கோலண்ட் காயின் மைனிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம சத்தோஷி ஆப் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வச்சுருந்தா பரவாயில்ல, அப்படி வச்சு இல்லை அப்படின்னா இந்த கோலண்ட் மைனிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சத்தோஷி ஆப் வேணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த சத்தோஷி ஆப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த சத்தோஷி ஆப்போட ரிஜிஸ்டர் அண்ட் KYC ப்ராசஸ் லிங்க் வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் போயிட்டு நீங்கள் ஃபுல் வீடியோலாம் பார்க்க தேவையில்ல. டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 4 minutes 30 secondsலேருந்து அண்ட் 7 minutes 70 seconds வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக. அதாவது சத்தோஷி ஆப் வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அண்ட் KYC பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அண்ட் இந்த கோலண்ட் காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயிலாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 minutes 30 செகண்ட்லேருந்து 7 minutes 17 seconds வரைக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக பார்க்க தேவையில்ல. அதை பார்த்துட்டு அந்த வீடியோஸ் சொல்ல மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் KYCலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த கோலண்ட் காயினை. இப்போ வந்து ஃபுல்லாக அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிங்க. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கோலண்ட் காயின் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இந்த கோலண்ட் காயின் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சத்தோஷி ஆப்பில் மைனிங் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பியும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சத்தோஷி மைனிங் ஆப்பில் கோலண்ட் காயின் பார்த்திங்க அப்படின்னா மைனிங் பண்ணுற ஒரு ஆப் ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட சத்தோஷி ஆப் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த குறிப்பிட்ட டியூரேஷனில் போயிட்டு அந்த சத்தோஷி ஆப்பை எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அண்ட் எப்படி KYC பண்ணுறது சொல்லியிருப்பேன். அதை கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோலண்ட் காயின் எப்படி மைனிங் பண்ணுறது சொல்லி டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா KYC அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இங்கே பார்த்திங்க அப்படின்னா செகண்டாக ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்க இப்படி தான் வருது. பார்த்திங்க மேலே கோலன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். இந்த கோலன் காயினை மைனிங் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் இன் ஏர் ட்ராப்னு மேலே ஒரு ஆப்ஷன் பார்த்திங்களா,
அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இது மைனிங் கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா 24 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணால் போதும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 2 மணிக்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு 2 மணிக்கு கிளைம் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 25 ரவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடி இருக்கும். இங்கே பார்த்தா தெரியும் 25 ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே அன்கிளைமில் இருக்கும். அதை பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணியிருக்காங்க, வித்ட்ரால் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த சஜஸ்ட் ஆப்பில் இதுவுமே ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. அண்ட் இதை பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து வித்ட்ரால் பண்ணுறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி மைனிங் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர் இல்லாமலே பார்த்திங்க நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு இதே டைமில் கிளைம் பண்ணி போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. காயினை மட்டும் கிளைம் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து வித்ட்ரா பண்ணுறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னு ரொம்ப சீக்கிரமாக வித்ட்ரால் வரப்போகுது. இது ஒரு ப்ளஸ் என்னன்னா, ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா கேஒய்சிலாம் பண்ணிட்டு தான் வருவோம். இந்த ஆப் உள்ளாரே ரொம்ப சிம்பிளான கேஒய்சி ப்ராசஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கோலன் காயினை உள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும் எஸ்டிமேட்டட் ஸ்டார்டட் டைம்னு ஒன்று போட்டு 2024 5th மாதம், அதாவது 5வது மாதம் 25 பார்த்திங்க நேற்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்போ எண்ட் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்த மாதம் 30 பார்த்திங்க அப்படின்னா அது எண்ட் ஆகுது. அண்ட் வித்ட்ரா டைம் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஒரு இந்த ஆப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் இது தான். எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க முன்னாடியே. வித்ட்ரா டைம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் 30 இந்த எண்ட் ஆகிற டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மந்த்து தான் இருக்குது. இந்த ஒரு மந்த்து நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பிக்கஸ்ட்டாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணல, டெய்லியும் போய் நீங்கள் கிளைம் பண்ணலை அப்படின்னா உங்களால் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதையும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டாக வீடியோ தான் போட்டிருப்போம். அண்ட் இந்த மைனிங் கான்செப்ட் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதனால நான் வீடியோ சொல்ல மாதிரி ஃபுல் ப்ராசஸும் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் டெய்லி மைனிங் பண்ணி மறக்காமல் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த வீடியோ ஃபுல் அந்த சதோஷி ஆப் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோலன் காயினை எப்படி மைனிங் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துட்டு டெய்லி மைனிங் பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். அண்ட் இதை பற்றின அந்த ஒரு மாதம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறது அண்ட் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது சொல்லி டீட்டெயிலாக நான் டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்க அப்டேட் பண்ணுவேன். அதனால் முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டீட்டெயிலாக நேற்று நைட்டு தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ட்ராப்பை ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் 25 ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் 10 ரவுண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. நான் நேற்று பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:30 மணிக்கு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் 10:30 மணிக்கு போனால் தான் அந்த 25 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிட்டு என்னோட மொத்த காயினும் கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு கிளைம் பண்ணேன் அப்படின்னா கிளைம் ஆகிடும். இப்போ கூட கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து 24 hours ஒன்ஸ் போயிட்டு கிளைம் பண்ணுங்கள். எந்த ஒர்க்குமே இல்லை. ரொம்ப சிம்பிள். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியும் போயிட்டு கிளைம் மட்டும் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. ஒர்க்கு டெய்லியும் பண்ணிட்டே வாங்க. ஒரு மாதத்தில் வித்ட்ரா வரப்போகுது. அதுக்கப்புறம் எப்படி வித்ட்ரா பண்ணுற டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொன்ன ப்ராசஸில் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து வித்ட்ரா பார்த்துட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அடுத்த வீடியோ போகிறது பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.